அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அறிஞர் லுக்மான் அலைஹி வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு இப்படியும் உபதேசம் செய்தார்கள் என்று சூரத்து லுக்மான் 19வது வசனத்தில் இறைவன் இவ்வாறு ஒரு செய்தியை பதிவு செய்வான். வக்சிது ஃபி மஷியக, எப்பொழுதுமே நீ நிதானமாக நடந்து கொள். அது சொல்லாக இருக்கட்டும், செயலாக இருக்கட்டும், நடைமுறைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீ நிதானமாக நீதமாக நடந்து கொள். வகுதுல் மின் சௌத்திக்க, எந்த சூழ்நிலை எந்த நிலையிலும் பிறரும் உன்னுடைய குரலை நீ உயர்த்தாம உன்னுடைய குரலை நீ தாழ்த்திக்கொள். ஏன்னா குரலை உயர்த்துறதுங்கிறது ஒரு வெறுக்கத்தகுந்த செயல் என்பதை சுட்டி காட்டும் முகமாக இன்ன அன்கரல் அஸ்வாத்தில சவுத்துல ஹமீர், குரல்களை வெறுக்கத்தகுந்த குரல் என்ன தெரியுமா? அது கழுதையினுடைய குரல் தான். எனவே உன் குரலை உயர்த்தாத, எப்பொழுதுமே நீ தாழ்த்திக்கொள். இவைகளெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையினுடைய கேடயமாக இருக்கும் என்ற விதத்தில் தன்னுடைய மகனுக்கு ஒரு அற்புதமான ஒரு உபதேசத்தை அறிஞர் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒரு உபதேசத்தை நோன்பாளிகளுக்கும் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அஸ்ஸியாமு ஜுன்னத்துன், நோன்பு ஒரு கேடயம். ஃபலா யர்ஃபுஸ், அருவர்க்க தகுந்த முறையில் நடந்து கொள்ளாதீர்கள். வலா யஜ்ஹல், அறிவீனமாக நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள். அவ்வாறு நடந்து கொள்ளாமல் இருக்கும் காலங்கள் வரதான் நோன்புங்கிறது அது கேடயமாக இருக்கும். யாராவது உங்கள்கிட்ட சண்டைக்கு வர்றாங்க அல்லது யாராவது உங்களை திட்டுறாங்க என்று சொன்னால் நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லுங்கள், அனசாயும் நான் நோன்பாளி, அனசாயும் நான் நோன்பாளி என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நீங்களுக்கு தவிர்த்து கொள்ளுங்கள் என்ற ஒரு அற்புதமான ஒரு உபதேச நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தோடு சொல்லுவாங்க. வாழ்க்கையினுடைய கேடயமாக எந்த ஒரு உபதேசத்தை அறிஞர் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்னார்களோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு உபதேசத்தை ஒரு நோன்பு கேடயமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பல எர்ஃபுஸ், அருவருக்கு தகுந்த அந்த பேச்சை நோன்பாளி எப்பொழுதும் பேசிவிடக்கூடாது. வலா எஜுகள், அறிவீனமாக சத்தமாக ஒரு பள்ளிவாசல் உட்காந்து சத்தமிட்டு பேசக்கூடாது. இவைகள்லாம் இல்லாத வர நம்மளுடைய நோன்பு அல்லாஹ்வினுடைய உதவியினால் நமக்கு கேடயம்தான்.